ரொம்ப நாளுக்கு அப்புறமா விளாக் போடுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேப் எடுத்ததுக்கு சாரி. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணி மோமோஸாக வந்து ரெடி பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, இதில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக மசாலா ஐட்டம்ஸுமே ரொம்ப வந்து சேர்க்காம கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் இவ்வளோ தான் வந்து சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன். ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மாவு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து திரட்டி எடுத்துகிட்டு அதை 4 ஷேப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கப் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இது கோதுமை மாவு இல்லையா, அதனால் ரொம்ப இழுக்கிறதுக்காக வராது. அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி பானையில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு கோதுமை மாவில் ரெடி பண்ண மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.